சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல எதுக்கு எடுத்தாலும் மீனா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மீனா மேலேயே இந்த விஜயா பழியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து விஜயாவை திட்டினாலும் பார்த்தீங்கன்னா விஜயா அடங்குறதா இல்லை. ஒரு பக்கம் விஜயா இப்படி சொல்றதை கேட்டு மீனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி தன்னோட கிறிஸை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீ எதுக்காக முத்து மீனா ஆண்டியோட போன அப்படின்னு கிறிஸை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே முத்துவும் மீனாவும் ஏன் இவனை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணியும் அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லலை. ஸோ இந்த இடத்துல தான் சிந்தாமணி வருது. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு விஷயத்தை கேட்க இந்த முத்துவும் மீனாவும் என் பிளானையே கெடுத்துட்டாங்க. விஜயாவை கூட சமாளிச்சிருவோம்னாட்டுக்க, ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம மீனா மனசு உடஞ்சி போய் நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலில் போய் உக்காந்துருக்குறாங்க. அங்கே மீனாவுக்கு நம்ம ஸ்ருதியும் ரவியும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த நீத்து வருது. நீத்து எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரவிக்கு பேலன்ஸ்லாம் கொடுக்கணும், அவன் வேலை செஞ்சால அதனால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகும்பொழுது வேணுமுனே பார்த்திங்கன்னா ரவி கன்னத்தில் முத்தத்தை கொடுத்துட்டு போயிடுது. ஸோ பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்ம ஸ்ருதிக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இருந்தாலும் பெருசாக கண்டுக்கல, இவ வேணுமுனே தான் பண்ணுறா அப்படிங்கிறது ஸ்ருதிக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் எதுவும் செய்யலை. நம்ம அண்ணாமலையும் பரசும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் கரெக்டாக பார்த்துட்டு வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னே பைக் எடுத்துகிட்டு போய் அண்ணாமலை மேலே மோதி கீழே இடித்து தள்ளிட்டு போகிறாப்புல. இது சிந்தாமணியோட ஏற்பாடு அப்படிங்கிறது நல்ல தெளிவாக இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, அண்ணாமலையை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே நான் அப்போவே சொன்னேன், இந்த மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு, யாருமே கேட்கல பார்த்தீங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மீனா மேலே மறுபடியும் பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீனா இதெல்லாம் பார்த்து அவங்களாவே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.